தங்கச்சி கேட்டால் உடனே எங்கள் அப்பா காசு கொடுப்பாரு பாஸ், கொடுப்பாரு தான். அப்பாக்கள் பெண் பிள்ளைகளை வச்சு கொஞ்சுவாங்க தான். அம்மாக்கள் அந்த உண்மையும் சொல்லி தொலையலாம், சொல்லவும் மாட்டீங்க. நாளைக்கு கல்யாணம் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போகிற பிள்ளை போகிற இடத்துல எப்படி இருப்பாலோ தெரியாது, இருக்க வரைக்கும் என் மகளை நான் ராசாத்தி மாதிரி வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு அப்பா நினைக்கிறான். இதில் என்ன தப்பு இருக்குது? இந்த உண்மையை அம்மாக்கள் சொல்லிட்டீங்கன்னா அதனால தான் அப்பா அப்படி பண்ணுறாரு விடுங்கடா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அப்பாவுக்கும் அப்பாக்கள்கிட்ட நேராக போய் பேசுவாங்க பிள்ளைங்க. எனக்கு 1000 ரூபா பணம் வேணும், அல்லது எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு வேணும், எனக்கு இந்த புக்கு வேணும், நேராக போய் அப்பாட்ட உட்காந்து கேட்க முடியும். ஆனால் அம்மாங்கிற ஒரு இடையில் ஒரு ஆளை வச்சு தான் ஆண் பிள்ளையால் அப்பாட்ட போக முடியுங்கிற நிலைமையை இன்னமும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த வாழ்க்கை நல்லா இருக்கு. ஆண் பிள்ளைகளுக்கும் அப்பாக்களுக்கு ஒரு நெருக்க வேணும். அவன் தான் வெளிப்படையாக நிறைய விஷயத்த பிள்ளைகள்கிட்ட பேச முடியும். அம்மாக்கள் கண்ணில் பசங்க செல்லத்தில் ஏமாத்திடுவானுங்க, அப்பாக்களை பசங்களால் ஏமாற்ற முடியாது. ஏன்னா ஆணுக்கு இன்னொரு ஆணை நல்லா தெரியும். தம்பி இந்த தப்பு நீ பண்ணிட்டு இருக்கேன்னு சட்டையை பிடிச்சி கோத்துருவார். நீங்கள் ஆண் பிள்ளைகளையும் அப்பாக்களையும் பிரிக்காதீர்கள். இங்கே நடந்து கொள்ளக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆண் பிள்ளைகளையும் அப்பாக்களையும் பிரித்து வைப்பதும் கூட ஒரு காரணம் தான். பையனை தன்னுடைய கண்காணிப்பில் வச்சிருக்கக்கூடிய அப்பாவுக்கு ஒரு பையன் எப்படி நடந்துக்கிறானா என்ன பண்ணுறான்னு அவரால் கண்டுபிடிச்ச முடியும். டக்குன்னு சட்டையை பிடிச்சி தம்பி இது தப்புடா, இது செய்யாதுன்னு சொல்லிடுவார். அம்மாக்கள் லேசாக பையன் முகம் சுருங்கினாலே கண்ணு வாடினாலே ஐயோ நாளைக்கு என்ன வச்சு காப்பாற்ற பொருள் அழுகாதுன்னு அநியாயத்துக்கு செல்லம் கொடுக்காதீங்க. ரைட்டு தானே? அது நல்லது இல்லை. நாளைக்கு இப்படி ஒரு பொண்ணு எந்திரிச்சு கேள்வி கேட்பாலே, அதுக்கு எப்படி பதில் சொல்ல போறீங்க? இந்த ஊருக்கு நான் நிம்மதியாக வெளியில் போக முடியாது, அந்த பொம்பளை பிள்ளைங்களை எந்திரிச்சு கேட்குது, அதுக்கு எப்படி பதில் சொல்லுவீங்க? நாளைக்கு பண்ணுற எல்லாத்தையும் நாமளே பண்ணிட்டு அப்புறம் நாளைக்கு பிரச்சனை வர்றப்ப மட்டும் பேசிட்டு இருக்கிறதுல கிடையாது. எல்லா இடத்துலையும் நல்லவன் இருக்கிறான், கெட்டவன் இருக்கிறான். ஒரு பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்கவும் பெண்ணை பாதுகாப்பு தான் ஆணின் பொறுப்பு என்றும் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். இன்னைக்கு உன் அப்பா உன் தங்கச்சியை எப்படி பார்த்துக்கிறாரோ அது மாதிரி நீ சாகிற வரைக்கும் உன் தங்கச்சியை பார்த்துக்கணும்டா, அது உன் பொறுப்புடான்னு சொல்லுங்க அண்ணங்காரன்ட்ட. அதை விட்டுவிட்டு அவ போயிடுவாடா, நாளைக்கு நான் தான் உனக்கு இருக்கேன்னு சொல்லாது. இந்த என்ன அரசியல்? உலகத்தின் உலக அரசியலை விடலாம் பெரிய அரசியல் அம்மாக்களின் அடிப்படை அரசியல். டோன்ட் டூ திஸ். இது ஏதோ சின்ன வேலையை நினச்சிட்டு இருக்கீங்க. இது வேற ஒரு மனநிலை உருவாக்குது. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்குன்னு ஒரு அண்ணனுக்கு தோணணும். அந்த எண்ணம் வர்றப்ப தான் அந்த பிள்ளையை எவனோ ஒருத்தனுக்கு